நான் மறுக்கல. ஆனால் திமுக விஜயை பார்த்து அஞ்சுகிறதானா? அஞ்சுகிறது. மற்ற யாரையும் விட திமுக விஜயை பார்த்து அஞ்சுகிறது. அவர் ஒரு 15% ஓட்டு வாங்கினாங்களோ இவங்களுக்கு ரிஸ்க்கு தெரிஞ்சுக்கோங்க. அவர் ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அவர் டிஸ்ரப்டர். அவர் ஓகே, அவர் வந்து கெடுப்பார். அவர் ஜெயிக்க முடியாது, அவ்வளோ சீக்கிரம்லாம் ஜெயிக்க முடியாது. அது எப்படி அவர் ஜெயிச்சா இப்போ உடனே 75 வருஷம் கட்சியை வந்த உடனே ஒரு வருஷத்தில் ஜெயிச்சு வந்துடுவாரா? கெடுப்பார். இவங்க வராமல் கெடுக்க முடியும் அவரால். இவள் பி டிஸ்ரப்டர்னு நான் சொல்கிறேன். ஓகே, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும், நம்மளை விட அவங்களுக்கு நல்லா தெரியும். முதலமைச்சர் பேசுறது கூட வந்து வெளியில் தான் பேசுகிறார். உள்ளுக்குள்ளே அவங்க இன்டர்னல் சர்வே எடுத்துக்கிட்டே தாங்க இருப்பாங்க. மாதந்தோறும் சர்வே எடுப்பாங்க. 2 மாதங்களுக்கு ஒரு முறை எடுப்பாங்க. உலகின் ஆகச்சிறந்த நிறுவனங்களை வைத்து அவங்க சர்வே எடுப்பாங்க. உளவுத்துறையோட சர்வே இருக்கும். உளவுத்துறை சர்வேயை தாண்டி த பெஸ்ட்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குங்க. இந்தியாவிலையும் வெளிநாடுகளையும் இருக்கக்கூடிய சர்வே எடுக்கிறதுல நிபுணத்துவம் வாய்ந்தவர்களை துல்லியமாக மக்களின் மனங்களை காட்டக்கூடிய சர்வேவெல்லாம் அவங்க எடுப்பாங்க. அதில் அவங்களுக்கு உண்மையான பிக்சர் தெரிஞ்சிடும். இல்லை, இப்போ கூட ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்து போட்டாங்களே. ஆனால் என்ன பண்ணுவாங்க? ஆனால் அப்படி என்ன பண்ணுவாங்க? இது வெளியில் போகிறது வேறு, உண்மை வேறு. ஏங்க அது ஒரு ஆலமரங்க. திமுகன்றது ஆலமரங்க. ஓகே, அந்த ஆலமரத்தில் எத்தனையோ பறவைகள் வந்தது, தங்கிச்சு, போச்சு. திமுகவை என்றைக்குமே நம்ம குறைச்சி மதிப்பிட்டதில்லை. 1000 விமர்சனம் பண்ணுறோம். அதுவும் அதோட சக்தியை, அதனோட வல்லமையை, அது யாரும் வந்து அவங்களோட பலத்தை, ஆளக்கூடிய தகுதி வாய்ந்த கட்சிங்க. அதில் யாருக்காவது விமர்சனம் இருக்கா? வேறு யாராவது இன்றைக்கி தமிழ்நாட்டில் திமுக இப்போ இருக்கக்கூடிய திமுக அதில் குறைகள் இருந்தாலும் ஆளும் தகுதி பெற்ற ஒரு கட்சிங்க. கட்டமைப்பு ரீதியான வலுவான கட்சி மட்டுமல்ல, ஆள்பவருக்கான தகுதிகள் ஒன்று இருக்குல்ல, அந்த ஆட்சியலுக்கான தகுதி பெற்ற ஒரு கட்சி. 25 ஆண்டு காலம் இருந்தாலும் கூட வந்து நீண்ட நெடிய அனுபவம், பாரம்பரியம் உள்ள ஒரு கட்சி, மக்களோடு மக்களாக நிற்கக்கூடிய ஒரு கட்சி. அதனால தான் நம்ம இவ்வளோ தூரம் அவங்கள பற்றி பேசுகிறோம். சரி பண்ண நினைக்கிறோம்.